ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். என்ன இன்னைக்கு நல்லா கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களா? நல்லா கேக் வந்துருச்சா? புது ட்ரெஸ் வந்துருச்சா? ஓகே. அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம ஏழை எளியவர்களை நினைக்கணும். ஒருத்தருக்காச்சும் ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் சொல்லணும். சரியா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஓகே. இந்த வாரம் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்க கொண்டு இருக்கோம் இல்லையா? லாஸ்ட் வாரம் மத்தேயு மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். கரெக்டு தானே? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும். சரியா? அதுக்கு முன்னாடி மனப்பாட வசனம் பார்த்துடலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று இயேசப்பா இன்னைக்கு சொல்லுகிறாரு. 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம அநேக நேரங்களில் கவலையோடு இருப்போம் இல்லையா? ஐயோ, இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், ஆனால் என்கிட்ட எந்த காசும் இல்லையே, என்னுடைய தேவைகள் எதுவுமே சந்திக்கப்படலையே, என் பிள்ளைகளுக்கு நான் என்னால் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்து தர முடியலையே, எனக்கு அவ்வளோ சங்கடத்தோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்முடைய இரட்சகர் நமக்காக பிறந்து இந்த பூமியில் நம்முடைய பாவங்களை மீட்க வந்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் இரட்சகமானவர். அவர் உங்களுடைய கவலைகள் எல்லாம் இன்றைக்கு தீர்ப்பார். கவலைப்படாதீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு இன்னைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா, இந்த பிறந்த நாளில் உங்களை பற்றின சுவிசேஷத்தை, உங்கள் அன்பை நான் எல்லாருக்கும் ஒருத்தருக்காச்சும் சொல்லணும், எனக்கு அந்த கிருபை தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கேளுங்களே. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். சரிங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகளை ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்தணும். அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஏசப்பாவே சொல்லிக்கிறார் இல்லையா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படணும். நீங்கள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு கருத்தாக நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டு பாருங்களேன். இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். சரியா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 5 காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏசப்பாவை நம்பாத மக்கள் இருந்தாங்க. அது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 நம்ம வாசிக்கலாமா? அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார்கள். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசேப்பு, யூதேயா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்லடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமா குட்டீஸ், இன்னைக்கு கூட ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இவர் நாசரேத்திலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. இவர் யார்? தச்சனுடைய மகனாச்சே, இவனுக்கு இவ்வளோ ஞானமா அப்படின்னு மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இடர்ல அடைந்தாங்க. இவருடைய சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறாங்க, இவருக்கு மட்டும் எப்படி ஞானம் வந்தது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? நம்பாமல், இவர் ஆஃப்டர் ஆல் ஒரு தச்சன் இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்ததுன்னு மக்கள் எல்லாம் இடர்ல அடைஞ்சு பேசி கொண்டிருக்கும் பொழுது
பேசி கொண்டிருந்தாங்க. நம்ம கூட அப்படித்தானே ஸ்கூலில் நம்ம ரொம்ப மக்கா இருப்போம். சில டைமில் சில விஷயங்களில் நம்ம நிறைய பேர் ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கம்மி மார்க் எடுத்துக்கிட்டே வருவீங்க. ஆனால் நீங்கள் ஜீசஸை விசுவாசிக்க ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய் எப்பட்றா இவ்வளோ மார்க் எடுத்த நீ நம்பவே முடியல, நீ எல்லாம் இவ்வளோ நல்லா படிப்பியா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நான் இவ்வளோ நாள் இவ்வளோ மக்கா இருந்திருக்கிறேன், ஏசப்பா தான் என்னை உயர்த்தினாருன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏசப்பாவை கனப்படுத்துவீங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஏசப்பா அவர்கள் மத்தியில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏசப்பா இந்த நாளில் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்கிறாரு. அதனால் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அதே தான், மக்கள் என்ன வேணாலும் பேசட்டும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணாலும் பேசட்டும், பேரண்ட்ஸ் என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். நிச்சயமாக ஏசப்பா எனக்கு இதில் ஒரு வெற்றியை தருவார், என்னை இகழ்ந்தவங்க மத்தியில் ஏசப்பா என்னை உயர்த்துவார், யார் என்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஏசப்பா எனக்கு விசேஷ ஞானத்தை தருவார்னு இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். சரியா? ஓகே. ரெண்டாவது காரியம், சீஷர்களை என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறாரு. ஏசப்பா எங்கே அனுப்புகிறாருன்றதை பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7 பார்க்கலாம். 7-13. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பின்பு பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரித்திருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வசனங்களை கேளாமல் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்து தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரு பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோய்களை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். குட்டீஸ், இங்கே ஏசப்பா என்ன பண்ணுறாரு? சீஷர்களை அழைக்கிறாரு. எதுக்காக? நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா இடத்துக்கும் போய் என்ன பண்ணணும்? அசுத்த ஆவிகளை துரத்துங்க, நோய் உள்ளவர்களை குணப்படுத்துங்க. அப்படி நீங்கள் இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது பாதரட்சைகளை போட்டு கொண்டு போகும், 2 அங்கிகளை எடுத்துக்கொண்டு போகும், அதாவது பாதரட்சைகளை போட்டு கொண்டு போகும் 2 அங்கிகளை தரித்திருக்கவும் கட்டளையிட்டார். ஏசப்பா பத்தியா, நீங்கள் இந்த ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது இதெல்லாம் கொண்டு போங்கன்னு யாருக்கு சொல்கிறாரு? சீஷர்களுக்கு சொல்கிறாரு. நம்ம கூட அப்படித்தானே, ஏதோ ஒரு பிக்னிக் போகும்பொழுதும் மம்மி டாடி என்ன பண்ணுவாங்க? வாட்டர் பாட்டில், உங்களுக்கு தேவையான ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு அழகாக எடுத்து வச்சு, இந்த இடத்துக்கு இது போதும். இப்போ நீங்கள் ஊட்டிக்கு போகிறோன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? ஸ்வெட்டர் கொடுப்பாங்க. என்ன ரொம்ப குளிரும் இல்லையா? அப்போது உங்களுடைய தேவைகள் என்னதுன்று உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் சீஷர்களுக்கு என்னென்ன தேவை, நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும்னு ஏசப்பா சீஷர்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் அந்த இடத்துல போகும்பொழுது பாதரட்சையும் நீங்கள் ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ அப்படி சொல்லும்பொழுது யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? அவ்விடத்துல வசனங்களை கேளாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க? அதை அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்கள் கீழே படிந்து தூசியை உதறி போடுங்க அப்படின்னு நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் இலகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா இருங்க, உங்கள் ஏற்றுக்கொள்ளனா உங்கள் காலை தூசி அங்கே தட்டிட்டு நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா
அவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோ குமர பட்டணத்துக்கு நேரிடுவது இலகுவாக இருக்கணும் ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கிக்கிறாங்க. யார்? சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லார்கிட்டேயும் மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கிக்கிறாங்க. நோய் உள்ளவங்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் அநேக பேர் அவருங்க என்ன பண்ணுறாங்க? விடுதலை செய்கிறாங்க. நோய் உள்ளவர்களை என்ன பண்ணுறாங்க? எண்ணெய் பூசி சுஸ்தமாக்குனாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சரியா? அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே யாராச்சும் சிக்னஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க மேலே தலை மேலே கை வச்சு எண்ணெய் பூசி, ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் இவங்களுக்கு சுகம் உண்டாவதாக அப்படின்னு நீங்கள் கருத்தாக ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா அந்த இடத்துல என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். ஒருவேளை பிற ஜாதி மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் அவர்களுக்காக வீட்டில் இல்லை எங்கே நீங்கள் தனியாக அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறீங்களோ ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கருத்தாக கேட்பார். அவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார்? உதாசீனப்படுத்த மாட்டார். மற்றவங்க வேணால் உதாசீனப்படுத்துவாங்க, ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கருத்தாக கேட்கிறவர். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது 3வது காரியத்தை பற்றி நம்ம பார்க்கலாமா? யோவான் ஸ்நானகன் எப்படி உண்மையாக இருந்தார் அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஓகே, 14ஆம் வசனத்திலேருந்து பார்க்கலாமா? அவருடைய பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் தான் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனைப் போல் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்டபொழுது நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமில்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். சரியா குட்டீஸ்? அப்புறம் அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்றும் ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களும் சேனாதிபதிகளும் கலீலியா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், அப்பொழுது அவர் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்றார். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தாளத்தில் யோவான்ஸ்தானுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தம் கூட பந்திருந்தவர்கள் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆமாம் குட்டீஸ், ஏசப்பாவுக்காக யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தாலும் உண்மையாக இருந்தாங்க. ஏரோதியால் என்ன ஆச்சுன்னா, யோவான் ஏரோத்தை நோக்கி, நீ உன்னுடைய சகோதரன் மனைவி வைத்துக்கொள்வது நியாயமில்லை அப்படின்னு கேட்டது போது சேவகனை கொண்டு என்ன பண்ணாங்க? யோவானை காவலில் வச்சாங்க. தப்பு தானே? இன்னொருத்தர் மனைவியை நீங்கள் வச்சுட்டு இருந்தா அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது இது யோவான் கேட்டதுனால அவர் என்ன பண்ணாங்க? சிறையில் வச்சுட்டாங்க. அப்போ ஏரோதியால் சதி செய்து அவளை
அவளை கொன்று விடணும் மனதாக இருந்தாங்க. பத்தியா எவ்வளோ சதி சேதம் பண்ணுறாங்க. அப்போது ஏரோத்தியாளுடைய குமாரத்தி நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ராஜா முன்னாடி, ஏரோது ராஜா முன்னாடி நல்லா டான்ஸ் ஆடும்போது ராஜா என்ன சொன்னார், உனக்கு என்ன பரிசு வேணும் நீ சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் உடனே யார்கிட்ட போய் கேட்குறா, தன் தாயிடத்தில் ஏரோத்தியாள் கிட்ட கேட்குறா. அப்போ கேட்கும் பொழுது ஏரோத்தியாள் என்ன பண்ணுறான், யோவான் சானுடைய தலையை எனக்கு வேணும் அப்படின்னு நீ கேளுன்னு தாய் சொல்லும் பொழுது அந்த குமாரத்தை என்ன பண்ண, நடனமாடன அந்த டான்ஸ் ஆன அந்த குமாரத்தை என்ன பண்ண, மகன் என்ன பண்ணா, ஏரோது ராஜா கிட்ட கேட்டாங்க. அப்போது ரொம்ப துக்கம் அடைந்த ராஜா, ஏன்னா யோவானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ரொம்ப துக்கம் அடைந்து வேற வழியே இல்லாமல் எல்லார் முன்னாடியும் வாக்கு கொடுத்ததுனால என்ன பண்ண, யோவான் சானுடைய தலையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ கொடுக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. பார்த்தீங்களா, யோவான் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருந்தாங்க. ஏன்னா தனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும், எனக்கு மறிக்க பண்ணிடுவாங்க, கல்லறையில் போட்டுருவாங்க, எதுவும் பயப்படாமல் உண்மையாக இருந்தாங்க. நம்ம கூட பல காரியங்களில் என்ன பண்ணுறோம், விழுந்து போகிறோம் இல்லையா. நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் போய் பேசிடுறேன். நான் இந்த காரியத்தில் நான் சின்சியராக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒழுங்கின்மையாக இருக்கிறேன் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம தவிக்கிறோம் இல்லையா. சில நேரங்களில் அடிமைப்பட்டும் போகிறோம் இல்லையா. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு உண்மையாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, அந்த கிருபை தாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா இன்றைக்கே உங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த கிருபையை தர வல்லவராக இருக்கிறாரு. ஏசப்பா இரக்க குணமுள்ளவர், நம்மளை மீட்க வந்த ரட்சகர் இல்லையா. நம்ம எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம உண்மை தன்மையை இழக்கக்கூடாது. we have to be very honest in front of Jesus. ஓகேவா. ஓகே, அடுத்த காரியம் நாலாவது காரியம் 5 அப்பம் 2 மீன். இது நம்ம மத்தேயுலே இந்த அதிகாரத்தை நம்ம தியானித்திருக்கிறோம், இந்த அற்புதத்தை. சரியா, இது எங்கே இருக்குன்னா மார்க் 6ஆம் அதிகாரம் 30 44 வசனம். நம்ம தியானிக்கலாமா, எடுத்துக்கோங்க. அப்பொழுது 30வது வசனம், அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகளை உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகமாயிருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்களுக்கு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசத் தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே
வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படி 2 மீன்களும் எல்லோருக்கும் பங்கிட்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். ஆமாம் குட்டீஸ், 5 அப்பம் 2 மீன். இந்த இதுவு மலை பிரதேசத்தில் ஏசப்பா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வனாந்திரமான இடம் இல்லையா? அந்த வனாந்திரமான இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கிடைக்காது? நல்ல ஃபுட்டு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது இல்லையா? அங்கே எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆண்களும் வந்திருப்பாங்க, பெண்கள் வந்திருப்பாங்க, சின்ன குழந்தைகள் வந்திருப்பாங்க, எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு வேணும் தானே? அவங்களுக்கு ஃபுட்டு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது ஏசப்பா பற்றியா மனதுருகி இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, ஏசப்பா இந்த டைம் ஆயிடுச்சு, அவங்கள சீக்கிரமாக நம்ம அனுப்புனாதான் அவங்க பொழுதோடு வீட்டுக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா இருட்டிடுச்சுன்னா கஷ்டம், அவங்களுக்கு எந்த உணவும் இங்கே இல்லை அப்படின்னு ஏசப்பா கிட்ட சீஷர்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே இருக்காது இல்லையா? அப்போது அந்த வனாந்தரம் ஒரு ஒரு எம்டி பிளேஸு. நம்மளுக்கு இப்போது நிறைய இடத்துலலாம் நம்ம எங்கன்னா போனோம், ரிசார்ட்டோ இல்லை வேறு எந்த சைடு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய இடம் இருக்குது, பிளேஸ் இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஃபுட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி சீஷர்கள் ஏசப்பா கிட்ட வந்து சொல்லும் பொழுது ஏசப்பா ஜனங்களை பார்த்து என்ன பண்ணுறாரு? மனதுருகிறாரு. மனதுருகி என்ன பண்ணுறாரு? உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஏசப்பா. அப்போ சீஷர்களுக்கு சொன்னாங்க, ஒரு சிறுவன் என்ன வச்சுருக்காங்க? 5 அப்பமும் 2 மீனும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னவொடனே ஏசப்பா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அண்ணாந்து பார்த்து என்ன பண்ணுறது? ப்ரேயர் பண்ணி அதை ஆசிர்வதித்து 5000 பேருக்கு என்ன பண்ணாரு? போஷித்தாரு இல்லையா? ஏசப்பா பற்றியா ஏசப்பால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போது உங்ககிட்ட என்ன தாழ்ந்து இருக்கோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஏசப்பா கிட்ட நீங்கள் என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா என்கிட்ட இதுதான் இருக்குது, இந்த தாழ்ந்து தான் இருக்குது, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு தாழ்ந்தையும் பல மடங்கு பெருக, இல்லை நீங்கள் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட தேவனால் எல்லாம் கூடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கலாம். ஐயோ எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையே, எல்லா வீட்லேயும் காரு பங்களா எல்லா பணம் இருக்கே, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறேன்னு, என் தரித்திரம் எப்போ போகும், என் சிறுமை எப்போ நீங்கும், என்னை எல்லாரும் கேலி பண்ணுறாங்களேன்னு உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கலாம். உங்கள் வீடு வனாந்திரமாக இருக்கலாம். ஐயோ நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு மண்டையில் ஏறலையே, இந்த ஞானம் இல்லையே அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா 5 அப்பத்தை 2 மீனை ஆசிர்வதித்து 5000 பேருக்கு நீங்கள் போஷித்தீங்களே, 12 கூடையை நிரம்ப செய்தீரே, எங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கு ஏசப்பா. அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, எங்கள் உள்ளத்தில் எங்கள் வீட்டில் இருக்க இருளெல்லாம் நீங்கி வெளிச்சமாக நீங்கள் எங்கள் வீட்டுக்குள் வாங்க, எங்கள் இருதயத்தில் வாங்க, நான் படிக்கிறதுல வாங்க, எனக்கு ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு பிரியமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, என்னை முதலாவது ஆசிர்வதிங்கப்பா. நீங்கள் என்னை ஆசிர்வதிக்கிறத பார்த்து எல்லா கண்களுக்கும் முன்பாக என்னை ஆசீர்வாதமாக வைங்கப்பா. அப்பா அவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த கிரிகை வெளிப்படும் இசப்பா அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை எப்படியாகும்? வெளிச்சமாய் மாற்றும். அப்போது நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்பா எங்கள் வனாந்தர வாழ்க்கையை, இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற நீங்கள் வல்லவராக இருக்கீங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோன்னு இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? ஓகே. அடுத்தது கடைசியாக 5வது காரியம் ஏசப்பா தண்ணீர் மேலே நடக்கிறது. பார்க்கலாமா அவர் எப்படி அற்புதம் செஞ்சார்னு? 45வது வசனம்.
அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை தூரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படவில் நடுக்கடலிருந்து அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் கண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்து அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாயிருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனிஸ்ரே என்னும் நாட்டிற்கு வந்து கரையை பிடித்தார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனிஸ்ரே நாட்டிற்கு வந்து கரையை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி தெரிந்து பிணியாளர்களை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டது இவ்விடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சரியா குட்டீஸ்? ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நடுக்கடல்ல என்ன பண்ணுறாரு? படவில் போய் உட்காராரு. அங்கே அவர் கரையில் என்ன பண்ணுறாரு? தனிமையாக இருக்கிறாரு. அப்போது என்ன ஆகுது? காற்று நல்ல பலத்த வீச அடிக்குது. அப்போது நடு ராத்திரியில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது? அவர் கடலை மேலே நடக்கிறத கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சத்தமிட்டு அலறாங்க. அவர்கள் எல்லாரும் கண்டு கலக்கமடைந்தாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? பிரமித்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர்களுடைய இருதய கடித்து நிமித்தம் அப்பங்களை குறித்தும் அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அப்புறமா அவர் என்ன பண்ணாரு? கடல்ல இருந்து எங்க போனாரு? கெனிஸ்ரேத்தி நாட்டிற்கு வந்து கரையை பிடித்தார்கள். ஆமாம் குட்டீஸ், நம்ம பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில், நம்ம வீடுகளில், படிக்கிற இடத்துல புயல் போல் நிறைய பிரச்சனைகள் வரலாம். சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. எத்தனை எதிர்காற்று வந்தாலும் நம்ம யாரிடத்துல ஒப்பு கொடுக்கணும்? ஜீசஸ் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பயமாக இருக்குப்பா, இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்குள் இருக்கிற நீர் பெரியவர், உலகத்தை இருக்கிறவனை விட நம்மள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அதனால் எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம சொல்கிறது ஈஸி, ஆனால் பல நேரங்களில் கடைப்பிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுக்கிட்ட தாவீதை போல ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் ஏசப்பா கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து இதை செய்யிட்டா அதை செய்யிட்டான்னு நீங்கள் அவர்கிட்ட குறித்து நீங்கள் நடக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க? பயப்பட மாட்டீங்க. உங்கள் மனசு ரொம்ப திடமானதாக இருக்கும். இயேசுவோட ஒவ்வொரு நாளும் நடக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம சும்மா இன்னைக்கு மட்டும் நம்ம வந்து ஜீசஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய ஆலயத்துக்கு போவோம், பைபிள் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த பைபிளை ஓப்பன் பண்ண மாட்டோம். மெசேஜ் மட்டும் கேட்டுட்டு இந்த குளிரில் தூங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கேக் சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ் இது பண்ணிவிட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம். அது கிறிஸ்மஸ் இல்லை குட்டீஸ். கிறிஸ்மஸ்னால் இயேசுவை போல நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவரை போல மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய அன்பை போல மற்றவங்களை மேலே நம்ம அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கணும். கருத்தாக
வேதத்தை படிக்கணும், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும், மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு வெளிச்சத்தில் பிள்ளைகளாக நம்ம வாழணும். அதுதான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் எல்லாருமே ஒரு டெசிஷன் எடுப்பீங்களா? கரெக்ட். ஏசப்பா, இன்னைக்கு நானும் உமக்கு பிரியமானதாக நடக்கணும் ஏசப்பா, உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கணும் ஏசப்பா. மனுஷர்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிருபையின் பிள்ளையாக நான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ளாது. சரியா? நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம இருக்கக்கூடாது, கிருபையின்படி, தேவ கிருபையின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ஏசப்பா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிப்பார். சரியா குட்டீஸ்? ஓகே, இன்னைக்கு நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை தியானித்தோம் இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் கேக்கு, பிரியாணி, நிறைய ட்ரெஸ் எடுத்திருந்தா இல்லாதவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உதவி செய்யணும், கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லணும், அவங்களுக்கு நேரில் போய் விசாரிக்கணும். நீங்கள் யாரிடத்துல ஒப்புரவாகாமல் இருந்தால் ஏசப்பா கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபித்து ஒப்புரவாகணும். சரியா? அது மாத்திரம் இல்லை, ஒருத்தருக்காச்சும் ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் இன்னைக்கு சொல்லணும். சரியா? முடிந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும், அவங்க ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். சரியா? 2ஆம் வருகையில் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும்னு ஜெபிக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அதுக்காக க்ளோஸ் யுவர் ஐஸ். ஏசப்பா, இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து செபிக்கிறேன்ப்பா. அப்பா, எங்களுக்காக ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்பா, நீங்கள் ஆலோசனை கர்த்தர். அப்பா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, தகப்பனே. அப்பா, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கர்த்தராக, அப்பா நித்திய பிதாவாக, வல்லமை உள்ளவராக எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் தன் பாவத்தை மறைத்து அப்பா அறிக்கை இடுகிற அப்போ ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும் ராஜா. அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்து போடாத படிக்க பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லாருடைய உள்ளத்திலும் மனம் திரும்புதல் இருக்கட்டும் ராஜா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் அநேகர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளில் கூட அநேக பிள்ளைகள் அப்பா துணி எடுக்க முடியாமல், தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கலாம். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் தியானித்த வசனத்துக்காக, வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம், சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இதனுடைய பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நாங்கள் தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord குட்டீஸ். Happy Christmas and a Happy New Year. Praise the Lord. Next week பார்க்கலாம். God bless you.